Hi everyone, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற book is Think Like Da Vinci by Michael Gelb. So இந்த bookல வந்து 7 easy steps to think like a genius கொடுத்திருக்காங்க. But the first question that நம்ம எல்லாருக்கும் வரது வந்து இந்த 7 ஸ்டெப்ஸையும் நான் ஃபாலோ பண்ணா நானும் ஒரு ஜீனியஸ் ஆகிட முடியுமா, நானும் Da Vinci மாதிரி ஆகிட முடியுமா அப்படின்னு தான். Well, the answer is unfortunately no. ஏன்னா மைக்கேல் கெல்ப் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி ஹியூமன் பொட்டென்ஷியலோட ட்ரூ வேல்யூ என்ன, இது எப்படி நம்ம அவேக்கன் பண்ணுறதுன்னு நிறைய டெக்கேட்ஸாக ரிசர்ச் போயிட்டுருக்கு. பட் இன்றைக்கி வரைக்கும் அதில் பெரிய டெவலப்மெண்ட் எதுவும் இல்லை. பட் இதெல்லாத்தையும் வச்சு பார்க்குறப்போ Da Vinci இஸ் a ட்ரூ ஜீனியஸ். ஏன்னா அவரோட லைஃப் ஃபுல்லாக அவ்வளோ கான்ட்ரிபியூஷன்ஸ் கொடுத்துருக்காரு டு போத் ஆர்ட் அண்ட் சயின்ஸ். அண்ட் அது எல்லாத்தையும் பற்றி தான் இந்த புக்கில் பார்க்க போகிறோம். இந்த புக்கில் மெயினாக வந்து Da Vinciயோட ஏர்லி லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்துச்சு, அண்ட் அவர் எங்கே போனாலும் ஒரு ஜேர்னல் கூடவே வச்சுருந்தாரு. ஸோ அதில் தான் அவரோட எல்லா தாட்ஸ், எல்லா ரேண்டம் ஸ்கெட்சஸ், டூடில்ஸ் எல்லாமே அந்த ஒரு ஜேர்னலில் தான் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் நம்ம ஸ்டடி பண்ணி பார்க்குறப்போ அவர் எந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைலில் இருந்திருப்பார், அவரோட தாட்ஸ் எந்த மாதிரி இருந்திருக்கு, அண்ட் அதெல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷனாக வச்சு தான் இந்த 7 ஸ்டெப்ஸ் நம்ம எப்படி அடாப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு இந்த புக்கில் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 7 ஸ்டெப்ஸ் என்னென்னு இப்போ நம்ம பார்க்கலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் கியூரியாசிட்டி. சின்ன வயசில் நம்மளுக்கு நிறைய கொஷின்ஸ் இருக்கும். ஸ்கை ஏன் ப்ளூவாக இருக்குது, ஒரு இவ்வளோ பெரிய ஷிப் எப்படி கடலில் போகுது, இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் இருக்கும். பட் ஒன்ஸ் நம்ம ஃபார்மல் எஜுகேஷன் என்டர் பண்ணதுக்கப்புறம், அதாவது ஸ்கூல், காலேஜஸ் இந்த மாதிரி ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஆன்சர்ஸை தான் நம்ம ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். இந்த மாதிரி ஆன்சர் கொடுத்தா எவ்வளோ மார்க் கொடுப்பாங்க, இந்த மாதிரி தான் நம்ம நிறைய தாட்ஸ் இருக்குது. பட் ஆஸ்கிங் த ரைட் கொஷின்ஸ் வந்து இட் இஸ் அ ஸ்கில் அண்ட் இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம க்யூரியாசிட்டி இன்னும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா கொஷின்ஸ் எப்படி கேட்கணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு கற்றுக்கணும். Da Vinci அப்படின்னு சொல்கிறப்போ எல்லாருக்கும் வந்து இவரோட ஆர்டிஸ்ட், இவரோட பெயிண்டர், ஸ்கல்ப்டர், சயின்டிஸ்ட் இதெல்லாமே தான் ஞாபகம் வரும். பட் இதெல்லாத்தையும் தாண்டி இவரோட ஷெஃபாக இருந்திருக்காரு, பாட்னிஸ்டாக இருந்திருக்காரு, ஆர்கிடெக்ட், ஸ்டேஜ், காஸ்டியூம் டிசைன்லாம் பண்ணியிருக்காரு. அண்ட் சில கிங்ஸ்க்கு கீழே ஒரு மிலிட்ரி இன்ஜினியராகவும் இருந்திருக்காரு. அண்ட் இப்போ நம்ம யூஸ் பண்ணுற மாடர்ன் டே மஷின் கன், சப்மரைன்ஸ், டேங்க்ஸ் இது எல்லாத்துக்குமான ட்ராயிங்ஸ் அண்ட் ஐடியாஸ் வந்து அவரோட ஜேர்னல்ஸில் 4-5 சென்ச்சுரிஸ் பேக்கே எழுதியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஒரு வேரியட் ஃபீல்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் காட்டி அதை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு மெயின் காரணம் வந்து அவரோட க்யூரியாசிட்டி. கெல்ப் வந்து நம்மளோட எவ்ரிடே லைஃப்பில் க்யூரியாசிட்டி எப்படி இன்க்ரீஸ் பண்ணலான்னு நிறைய டிப்ஸ் தராரு. அண்ட் ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் திங்ஸ் தட் யூ கேன் டூ வந்து இஸ் டு யூஸ் அ ஜேர்னல். உங்களோட ஜேர்னலில் வந்து நீங்கள் உங்களோட டெய்லி தாட்ஸ், ஒரு ரேண்டம் அப்சர்வேஷன் ஏதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா எழுதலாம், உங்களோட டு டூ லிஸ்ட் எழுதலாம், ரேண்டம் ஸ்கெட்சஸ், டூடில்ஸ் நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். இது வந்து உங்களுக்கு ஒரு க்ரியேட்டிவ் அவுட்லெட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் எவ்ரிடே ஜேர்னல் யூஸ் பண்ணுறது வந்து உங்களுக்கே இட் வில் கிவ் மோர் இன்சைட் அபவுட் யூ. க்யூரியாசிட்டிக்கு தேவையான 2 மெயின் திங்ஸ் வந்து ஒரு ஓப்பன் மைண்ட் அண்ட் திங்கிங் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவ்ஸ். இது 2 இருந்தாலே உங்களோட க்யூரியாசிட்டி இன்னும் பூஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. So framing the right question is very very important. For example, what is the meaning of life அப்படின்னு கேட்குறப்போ இது ரொம்ப ஒரு ப்ராடான ஒரு கொஷின். நீங்கள் வந்து உங்களோட கெரியர் யோசிக்கணும், உங்களோட ஃபினான்ஸ் யோசிக்கணும், ஸ்டடீஸ், ஹெல்த் இது எல்லாத்தையும் யோசித்து நீங்கள் ஒரு ஆன்சர் கொடுக்கணும் அப்படின்னா இட்ஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். பட் இதே கொஷினை நீங்கள் வந்து ரீஃப்ரேம் பண்ணி வாட் கேன் ஐ டூ டு மேக் மை லைஃப் மோர் மீனிங்ஃபுல் அப்படின்னு கேட்டிங்கன்னா திஸ் இஸ் ஸ்பெசிஃபிக் டு யூ. உங்களுக்கு இருக்கிற லைஃப் ஸ்டைல், உங்களுக்கு இருக்கிற ரிசோர்ஸ் வச்சு உங்களோட லைஃப்பை நீங்கள் எப்படி பெட்டராக மாற்றிக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறப்போ இன்னும் ஈஸியாக உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். அதனால் ஆன்சரை மட்டுமே தேடி போகாமல் கொஷின்ஸை வந்து நீங்கள் கரெக்டாக தான் கேட்குறீங்களா அப்படின்னு பார்க்கணும். அண்ட் வென் யூ ஆர் ஆஸ்கிங் த ரைட் கொஷின்ஸ் உங்களோட க்யூரியாசிட்டியும் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். செகண்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் இஸ் கெய்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். அவன்ச்சி இந்த டைம் பீரியட் வந்து ஆல் வாஸ் நோன் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைம் பீரியட். அதாவது நிறைய தேவையான இன்வென்ஷன்ஸ் அண்ட் தேவையான டிஸ்கவரிஸ் எல்லாமே பண்ணியாச்சு, இதுக்கப்புறம் கண்டுபிடிக்கிறதுக்குன்னு ஒன்றுமே கிடையாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்த ஒரு பீரியட். பட் Da Vinci நியூ சயின்ஸ் அண்ட் நேச்சரில் இன்னும் நிறைய சீக்ரெட்ஸ் அண்ட் மிஸ்ட்ரீஸ் இருக்குது. அண்ட் இது எல்லாத்தையும் கற்றுக்கிறதுக்கு அவரே போய் என்னென்னலாம் பண்ண முடியுமோ, என்னென்ன இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ண முடியுமோ கற்றுக்கிட்டு அவரோட நாலேஜ் வந்து கெயின் பண்ணார். ஃபார் எக்ஸாம்பிள் அனாட்டமி கற்றுக்கணும் அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 30 கார்ப்ஸஸை போய் அவரே டைசெக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் ஃப்ளவர்ஸ் பற்றி படிக்கணுன்னா அவரே வந்துட்டு நிறைய ஃப்ளவர்ஸை வந்து டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவ்ஸ்லேருந்து வரைஞ்ச அவரோட ஜேர்னல்ஸில் வந்து நம்ம அது இன்னும் பார்க்க முடியும். இந்த மாதிரி நிறைய அவருக்கு என்ன மாதிரி நாலேஜ் வேணுமோ ஸ்ட்ரெயிட் டு நேச்சர் போய் அவரே போய் கற்றுட்ருக்காரு. பட் இது எல்லாத்தையும் கற்றுக்கிறப்போ லேர்னிங் ஃப்ரம் மிஸ்டேக்ஸ் அப்படிங்கிற ஒரு இம்பார்ட்டண்ட் குவாலிட்டியும் அவர்கிட்ட இருக்குது. நம்ம பண்ணுற எந்த ஒரு சின்ன விஷயம் ஒரு தப்பாக இருந்தாலும் அதுலேருந்து நம்ம என்ன கெயின் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த புக்கில் வந்து ஒரு பெரிய எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்கன்னா,
ஏதோ ஒரு பர்சன் வந்துட்டு டாவின்சியை வந்து ஒரு ஹெட் ஷெஃபாக வந்து கூப்பிடுறாங்க. ஒரு 200 பீப்புள், ஒரு 200 கெஸ்ட் இருக்கிற மாதிரி ஒரு டின்னரில் வந்து ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்லி லியோனார்டோ டாவின்சியை ஹெட் ஷெஃபாக கூப்பிடுறாங்க. பட் இதுதான் வந்து இவரோட க்ரியேட்டிவிட்டியை காமிக்கிற ஒரு டைம் அப்படின்னு சொல்லி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாருன்னா, பிளேட்ஸ்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணுறதுக்காக கன்வேயர் பெல்ட்ஸ், அப்புறம் ஃபயர்லாம் வந்தால் ஸ்ப்ரிங்க்லர் சிஸ்டம் யூஸ் பண்ணுற மாதிரி நிறைய திங்ஸை வந்து அவர் ஆட்டோமேட்டிக்காக்கியிருக்காரு. பட் அந்த டின்னரில் ஆக்சுவலாக என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸ்க்கு வந்து இதெல்லாம் எப்படி ஆப்ரேட் பண்ணணுன்னே தெரியாமல் கடைசியில் என்னெல்லாம் வந்து தப்பாக போக முடியுமோ எல்லாமே தப்பாக போகி கடைசியில் ஒரு ஃபயரில் போய் எண்டாச்சு. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் ஜஸ்ட் அன் எக்ஸாம்பிள். இந்த மாதிரி இன்னும் நிறைய ஃபெயிலியர்ஸ், நிறையா பிளண்டர்ஸ்லாம் பண்ணியிருக்காரு. பட் வாட் மேட் ஹிம் ஸ்டாண்ட் அப் அப்படின்னா, இவ்வளோ பெரிய ஃபெயிலியர்ஸ், இவ்வளோ பெரிய பிளண்டர்ஸ்லாம் பண்ணியும் அடுத்து வந்து இதை இன்னும் பெட்டராக எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிற அந்த க்யூரியாசிட்டி அண்ட் அந்த நிஜமாகவே நாலேஜ் கெயின் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ட்ரைவ் தான். அண்ட் இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லேருந்து லேர்ன் பண்ணிக்கணும், எவ்வளோ பெரிய ஃபெயிலியர் இருந்தாலும் அதை கடந்து போகணும் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட் நம்ம எல்லாருக்குமே வேணும். ஸோ இந்த மாதிரி பாசிட்டிவ் மைண்ட் செட்டை டெவலப் பண்ணுறதுக்கு ஒன் மேஜர் டூல் இஸ் கிரியேட்டிங் அஃபர்மேஷன்ஸ். ஸோ அஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, தீஸ் ஆர் சிம்பிள் சென்டென்சஸ். இந்த சென்டென்ஸ்லாம் உங்ககிட்டயே நீங்கள் திருப்பி திருப்பி சொல்கிறப்போ நீங்கள் வந்து உங்களோட பாடி அண்ட் யுவர் மைண்ட் இது ரெண்டுத்துக்கும் நீங்கள் வந்து ட்ரெயின் பண்ணுறீங்க ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டை நோக்கி போகிறதுக்கு. அண்ட் அஃபர்மேஷன்ஸ் வந்து எப்பவுமே தே ஆர் ஜஸ்ட் சென்டென்ஸ் அண்ட் தே ஆர் வெரி சிம்பிள் அண்ட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ எம் ஹாப்பி, ஐ எம் சாட்டிஸ்ஃபைட் வித் வாட் ஐ ஹாவ். இந்த மாதிரி அஃபர்மேஷன்ஸ்லாம் ரிப்பீட்டடாக உங்ககிட்டே நீங்கள் சொல்கிறப்போ கண்டிப்பாக உங்களோட மைண்ட் செட்டில் ஒரு சேஞ்ச் நீங்கள் பார்க்க முடியும். அண்ட் தேர்ட் இம்பார்ட்டண்ட் ஸ்டெப் வந்து இஸ் சென்சேஷன்ஸ். நம்மளுக்கு எல்லாருக்குமே 5 சென்சஸ் இருக்குது, நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸையும் நீங்கள் வந்து ஃபுல்லாக கெயின் பண்ணணும்னா இந்த 5 சென்சஸையும் என்கேஜ் பண்ணால் மட்டுமே முடியும். ஸோ நம்ம எவ்ரிடே லைஃப்பில் நம்ம டெய்லி சாப்பிட்றோம். ஸோ இந்த மாதிரி சின்ன விஷயத்தில் கூட நம்ம எல்லா சென்சஸையும் நம்ம என்கேஜ் பண்ணுறோமா அப்படின்னு பார்க்கணும். ஸோ சாப்பிட்றப்போ நம்ம ஃபர்ஸ்ட் அதை வந்து நம்ம பார்ப்போம், என்ன மாதிரி கலரில் இருக்குது, அதோட கன்சிஸ்டன்சி என்னவா இருக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம். செகண்ட் வந்துட்டு அதோட ஸ்மெல், அதோட அரோமா நல்லா இருக்கா அப்படின்னு நம்ம பார்ப்போம். தேர்ட் வந்துட்டு நம்ம அது கையில் எடுத்து சாப்பிட்றப்போ அதை நம்ம ஃபீல் பண்ணுவோம். இதனால தான் நம்ம எப்பவுமே கையில் சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறது. அண்டு நம்ம ஆப்வியஸ்லி நம்ம சாப்பிட்றப்போ அதோட டேஸ்ட் தெரியும், அது எந்த மாதிரி சாஃப்டாக இருக்கா ஹார்டாக இருக்கா அது எல்லாமே உங்களால் ஃபீல் பண்ண முடியும். அண்ட் ஃபிஃப்த் இம்பார்ட்டன்ட்லி இதுதான் நம்ம மோஸ்ட்டாக மறக்கிறது, விச் இஸ் நம்ம சூ பண்ணுறப்போ நம்ம சாப்பிட்ற சவுண்ட் வந்து நம்மளுக்கு கேட்கணும். அதனால தான் நம்ம சாப்பிட்றப்போ பேசக்கூடாது இல்லை டிவி பார்த்துட்டே சாப்பிடக்கூடாதுன்னு மோஸ்ட்டாக சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி 5 சென்சஸையும் நீங்கள் என்கேஜ் பண்ணுறப்போ தான் உங்கள் பாடி அதை ப்ராப்பராக அப்சார்ப் பண்ணும் அண்ட் யூ வில் ஹாவ் அ பெட்டர் டைஜஷன். ஒரு அத்லெட் வந்து அவங்களோட ஸ்போர்ட்காக எப்படி அவங்களோட மசில்ஸ் வந்து ட்ரெயின் பண்ணி ஃபிட்டாக வச்சுக்கிறாங்களோ அதே மாதிரி டவின்சி வந்து அவரோட எல்லா சென்சஸையும் ட்ரெயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. டவின்சி ஆல்சோ சேஸ் தட் த 5 சென்சஸ் ஆர் த மினிஸ்டர்ஸ் ஆஃப் த சோல். ஸோ உங்களோட 5 சென்சஸையும் என்கேஜ் பண்ணுறதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் டூல் வந்துட்டு விஷுவலைசேஷன். விஷுவலைசேஷன் அப்படின்னா நீங்கள் வந்து ஏதோ ஒரு பாஸ்ட் ஒரு மெமரி அது வந்து நீங்கள் திரும்பி ஜஸ்ட் ரீக்ரியேட் பண்ணணும். நீங்கள் கண்ணை மூடிட்டு யோசிக்கணும், என்னென்னலாம் பார்த்தீங்க, என்னென்ன மாதிரி சவுண்ட்ஸ் அன்றைக்கி இருந்துச்சு, அன்றைக்கி நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க, இதெல்லாமே யோசிக்கலாம். ஆர் நீங்கள் ஏதோ ஃப்யூச்சர் ஒரு இமேஜினரி திங்கை கூட யூ கேன் திங்க் அபவுட். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு பிளேஸ்க்கு போய் விசிட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அந்த இடத்துல என்னென்ன மாதிரி சவுண்ட்ஸ்லாம் இருக்கும், என்னென்ன மாதிரி சைட் சீயிங் பிளேஸஸ்லாம் இருக்கும், அது எல்லாத்தையுமே நீங்கள் இது பண்ணலாம். ஸோ விஷுவலைசேஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே ஒரு பவர்ஃபுல் டெக்னிக் டு என்கேஜ் ஆல் யுவர் சென்சஸ். அண்ட் இன்னொரு இம்பார்ட்டண்ட் கான்செப்ட் வந்து சினஸ்தேஷியா அப்படின்னு சொல்கிறாங்க. சினஸ்தேஷியானா மர்ஜிங் ஆஃப் யுவர் சென்சஸ். உங்களோட எல்லா சென்சஸையும் மர்ஜ் பண்ணி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுறது. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒரு சென்ஸை வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் அதர் சென்ஸை நீங்கள் டிஸ்கிரைப் பண்ண ட்ரை பண்ணணும். நீங்கள் ஒரு பெயிண்டிங் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த பெயிண்டிங்கை வந்து எந்த மாதிரி சவுண்டு நீங்கள் வந்து யோசிச்சா இதுக்கு வந்து சூட் ஆகும், இதை வந்து டிஸ்கிரைப் பண்ணும் அப்படின்னு யோசிக்கலாம். சப்போஸ் நீங்கள் ஒரு போர்ட்ரேட் பார்க்குறீங்க, ஒரு ஏன்ஷியன்ட் போர்ட்ரேட் ஒன்று பார்க்குறீங்கன்னா இதுக்கு வந்து பியானோ ஒரு வயலின் வந்து இதை நல்லா காம்ப்ளிமெண்ட் பண்ணும் அப்படின்னு நீங்கள் வந்து யோசிக்கலாம். ஸோ இதில் வந்து ரைட் ஆர் ராங் அப்படின்னு எதுவுமே இல்லை. இட்ஸ் ஆப்சல்யூட்லி யோர் க்ரியேட்டிவிட்டி. நீங்கள் எப்படி வேணுமோ நீங்கள் எந்த 2 திங்ஸை வேணால் மர்ஜ் பண்ணலாம். அண்ட் இன்னொரு எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு நீங்கள் ஒரு மியூசிக்கை வந்து கம்போஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு மியூசிக்கல் பீஸ்க்கு வந்து எந்த மாதிரி ஷேப்ஸ், எந்த மாதிரி கலர்ஸ்லாம் நீங்கள் அதுக்கு கொடுப்பீங்க அப்படின்னு யோசிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எக்ஸசைஸில் வந்து 2-3 சென்சஸை நீங்கள் டுகெதர் யூஸ் பண்ணும்போது
யூ ஆர் என்கேஜிங் ஆல் ஆஃப் யுவர் சென்சஸ். அண்ட் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிகிட்டே வரும்போது நீங்கள் ஃப்யூச்சரில் எந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் அதை வந்து நீங்கள் ஃபுல்லாக கெயின் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் இதில் வந்து ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் இல்லாமல் உங்களோட ப்ரொடக்டிவிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். எப்படி அப்படின்னா, நீங்கள் ஒரு ஒர்க் பண்ணும்போது உங்களோட ஃபுல் கான்சென்ட்ரேஷன் ஒரு வேலையில் வேணும் அப்படின்னா நீங்கள் எல்லா சென்சஸையும் என்கேஜ் பண்ணுறப்போ தான் இன்னும் உங்களால் நல்லா பெட்டராக ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஸோ இதுக்காக நீங்கள் என்ன பண்ணலான்னா, உங்களோட ஒர்க் ஸ்பேஸ் ஒரு நீங்கள் எங்கே படிக்கிறீங்களோ ஒரு எங்கே வேலை பண்ணுறீங்களோ, இப்போது மோஸ்ட் ஆஃப் அஸ் நம்ம வீட்டில் தான் இருக்கோம். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து ஒரு வெல் லிட் ரூமில் உங்களுக்கு பிடிச்ச மியூசிக் போடலாம். தென் உங்களுக்கு பிடிச்ச பெயிண்டிங்ஸ் ஒரு உங்களுக்கு பிடிச்ச புக்ஸ்லாம் வச்சுக்கலாம். இன்டோர் பிளான்ட்ஸ் வளர்க்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி அட்மாஸ்ஃபியர் சூட் ஆகுதோ அந்த மாதிரி உங்களோட ரூம் ஒரு உங்களோட சின்ன ஸ்பேஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களோட ப்ரொடக்டிவிட்டி இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். யூ வில் பி ஏபிள் டு ஃபோக்கஸ் மோர். So this is the end of part 1. Part 2 or a video is coming out really soon. So please do stay tuned for that. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இஃப் யூ டிட் என்ஜாய் ப்ளீஸ் டூ லைக் திஸ் வீடியோ அண்ட் உங்கள் எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட தாட்ஸ் எல்லாமே கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஐ வுட் லவ் ரீடிங் யுவர் காமெண்ட்ஸ். And please do support me by subscribing to my channel. And most importantly, please do stay happy, healthy and safe. I'll see you guys in another video. Bye.